மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு ஒன்றிய அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த காலகட்டத்திலும். இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, பொது பட்டியல்ல இருக்கு, அவங்க பட்டியல்ல இல்ல. மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை யாராலும் திணிக்க முடியாது. நம்ம கட்டக்கூடிய வரி பணத்துல நியாயமாக நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிதி ஒதுக்கீடு கேட்கிறோம். அதை மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்கள் ரத்தம் சிந்தி பெற்றிருக்கக்கூடிய உரிமை. அதை அவங்க நம்ம மேல மாத்துறதுக்கான அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது. மும்மொழி கொள்கை குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் விதி ஒதுக்குறனா ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் திமுக அரசியல் செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக அரசியல் கட்சிங்க, ஆனா அவங்க நாங்க மக்களை முன்னேற்ற வேண்டும், மக்களை ஒற்றுமையாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை அரசியல். ஆனா மக்களை பிரிக்கணும் அப்படிங்கிற அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் பற்றி பேசக்கூடாது. அதை தாண்டி இது ஜனநாயக நாடு. மக்கள் எதை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ ஒரு மாநிலத்தின் உரிமைகளை மதித்து நடக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தோட கடமை. அதனால மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு ஒன்றிய அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த காலகட்டத்திலும். இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, பொது பட்டியல்ல இருக்கு, அவங்க பட்டியல்ல இல்ல. இது டிஃபென்ஸ் சார்ந்த ஒரு விஷயம் இல்ல. அதை அமைச்சர் அன்பு கூர்ந்து தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். பொதுப்பட்டியலுக்கும் மாநில பட்டியலுக்கும் அங்க ஒன்றிய அரசு பட்டியலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை புரிந்து கொண்டு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்று கல்வி, அதை நம்ம தொடர்ந்து மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல மாநில அரசின் ஆலோசனை இல்லாமல் மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை யாராலும் திணிக்க முடியாது. நம்ம கட்டக்கூடிய வரி பணத்துல நியாயமாக நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிதி ஒதுக்கீடு கேட்கிறோம். அதை மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்கள் ரத்தம் சிந்தி பெற்றிருக்கக்கூடிய உரிமை. அதை அவங்க நம்ம மேல மாத்துறதுக்கான அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது. எந்த மொழியை படிக்கணுங்கிறது தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் முடிவு செய்வார்கள். நம்முடைய முதலமைச்சர் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனால நாங்கள் குழப்பங்களை உருவாக்கவில்லை, நாங்க பிரச்சனைகளை உருவாக்கவில்லை. அவர்கள்தான் சரியாக புரிதல் இன்றி பல பிரச்சனைகளை புதிதாக உருவாக்குகிறார். மோடி குறித்த சித்திரப்படத்துக்கு இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு வேண்டாம். இது ஒரு சுதந்திர நிச்சயமாக பத்திரிகை சுதந்திரம் உங்களுக்கே தெரியும். ஒன்றியத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்று பத்திரிகைகள் அவர்கள் கைகளிலே இருக்க வேண்டும். எதிர்த்து கேட்கக்கூடிய அது ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், எதிர்கருத்துகள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று என்பதுதான் அவங்களுடைய கருத்து. அதுதான் நான் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கருத்து சுதந்திரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டிலே முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒன்றிய அரசாங்கத்தோடைய எண்ணமாக.